எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள். ஜோதிட உலகில் புதியதொரு பரிமாணத்தை உருவாக்கி செல்போன் எண், வாகன எண், வாசற்படி நிலவு சார்ந்த கணிதம், வாஸ்துவில் அளவுகள் என்ற நிலையில் ஜோதிட உலகில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்கி மிகச் சிறப்பான நல்லதொரு நிலையில் மனித நேயத்துடன் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரன், அருமை நண்பர் ராஜநிலை திரு ராஜசேகர் அவர்களுக்கும் வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி, இன்று ஜோதிட உலகில் செல்போன் எண் மாற்றத்தாலும் வாகன எண்கள் மாற்றத்தாலும் வாசற்படி ஒரு சில நிலைகளில் மாற்றங்களை செய்து வாஸ்துவில் அளவில் ஒரு சில புதிய பரிமாணங்களை உருவாக்கி நல்லதொரு நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜசேகர் அண்ணன் அவர்கள் இன்னும் ராஜநிலை சார்ந்த நிலையில் சாதிக்க வேண்டும் என்று குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி நாம் ஜோதிடத்திற்குள்ளேயோ இணைவோம். அடியேன் கோவை மகாஜெயம் அஸ்ட்ரோ கந்தனடிமை மகரிஷி கேஆர் மந்தராச்சலம். நண்பர்களே, ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு காலத்தில் ஜோதிடம் படிக்கணும்னா குருநாதர்கிட்ட பல வருடங்கள் குரு நிலையில் குருகுலத்தில் இருந்து படித்தோம். இன்று பலவிதமான மாற்றங்கள், உலகம் மாறிவிட்டது. காலம் தேசம் வர்த்தமானம் என்றது மாறிவிட்டது. இதில் ஜோதிடம் எந்த நிலையில் ஆரம்பத்தில் இயங்குகிறது? ஜோதிட நண்பர்கள் என்றாலும் சரி, வாடிக்கையாளர்கள் என்றாலும் சரி, ஜாதக பலன்கள் நாம் பார்ப்பதற்கு அடிப்படை ஆரம்பத்தில் உலகம் இயங்குவதற்கு எப்படி பஞ்சபூதங்கள் பிரதானமோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் எப்படி உலகம் இயங்குவதில்லையோ, இவைகளில் ஏதாவது ஒரு பூதம் பஞ்சபூதத்தில் ஒன்று அதிகமானால் அது சார்ந்த நிலையில் சீற்றங்கள் வருவது போல, குறைந்தால் பிரச்சனைகள் வருவது போல, ஜோதிடத்தை முழுமையாக இயக்குவது பஞ்ச அங்கங்கள். அதனால் தான் நமது முன்னோர்கள் ஜோதிடத்திற்கு கண்களாக, உயிர் மூச்சாக முதலில் அவர்கள் உருவாக்கியது பஞ்ச அங்கம். அந்த பஞ்சங்கங்கள் வாயிலாகத்தான் கோள்களுடைய நிலைப்பாட்டை நாம் அறிகிறோம். இன்று கோள்கள் எங்கு இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுவது பஞ்சங்கம் என்பது நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இதை ஜாதக பலன்களுக்குள் இணைப்பது எப்படி என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகன் எதற்காக பிறக்கின்றான், அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன, இந்த ஜனனத்தில் அந்த ஜாதகன் எதையெல்லாம் அனுபவிக்க போகிறான் என்பதை ஜாதகன் பிறந்த கிழமைதான் முடிவு செய்கிறது. முற்றிலும் கிழமைதான் முடிவு செய்கிறது. அவன் இந்த ஜனனத்தில் அவனுடைய நிலைப்பாட்டில் எப்படி
அனைத்து நிலையிலும் காப்பாற்றப்படுகிறான் என்பதை திதிதான் முடிவு செய்கிறது. ஜாதகன் பிறந்த திதிதான் முடிவு செய்கிறது. ஜாதகனுக்கு வரக்கூடிய தீமைகளை எப்படி அழிக்கிறான் என்பதை நட்சத்திரம் தான் முடிவு செய்கிறது. அவனுடைய யோக நிலைகள் எந்த நிலை என்பதை நாம யோகம் முடிவு செய்கிறது. ஜாதகன் பிறப்பிலிருந்து இறுதி வரை அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் இறுதி வடிவம் என்ன, முடிவு என்ன? ஒரு தொழிலை தொடங்குகிறான், அது எப்படி முடிகிறது? ஒரு செயலை துவங்குகிறான், அது எப்படி முடிகிறது? ஜாதகனுடைய இறுதி நிலை என்ன என்பதை கரணம் முடிவு செய்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருள் பாலித்தல், மறைத்தல், 5 தொழில்கள், பஞ்ச அங்கங்கள். இதற்கு நாம் பார்க்கும்போது இன்றைய நிலை பஞ்ச அங்கங்களை தாண்டி எந்த ஒரு ஜாதகத்திலும் கோள்களுடைய நிலையை நாம் முடிவு செய்வது மிக மிக கடினம். காரணம், பஞ்ச அங்கம் இல்லாமல் எந்த ஒரு ஜோதிடமும் இயங்குவதில்லை. பலவிதமான முறைகள் இன்று புதுசா வந்திருக்கு, நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். உலகத்துல ஒரு ஜோதிட நிலையை ஒருவர் உருவாக்குகிறார் என்றார், அவரை பாராட்டத்தான் வேண்டும், மிகச் சிறப்பு. ஆனால் எந்த முறையாக இருந்தாலும் பஞ்ச அங்கங்களை தாண்டி ஜோதிடம் இயங்குவதில்லை. இதுதான் உண்மை. ஒரு கோள் நன்மையை செய்ய வேண்டுமா, இல்லை தீமையை செய்ய வேண்டுமா, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய நிலை என்ன என்பதை பஞ்ச அங்கங்கள் தான் தெல்ல தெளிவாக முடிவு செய்கிறது. பஞ்ச அங்கங்களை தாண்டி ஜோதிடம் இயங்குவதில்லை. உதாரணமாக, நாம் இன்று உலகில் பார்க்கும் பொழுது திதி என்பதை தவறாகத்தான் பார்க்கிறோம். இறந்தவங்களுக்கு பார்க்கிறோம், வேறொரு நிலையில தான் பார்க்கிறோம். ஆனா என்னன்னா, ஒரு புனிதமானது ஜோதிடத்திலேயே திதிங்கிற வார்த்தை தான். ஒரு கோள் நன்மையை செய்ய வேண்டுமா தீமையை செய்ய வேண்டுமா என்பதை தெல்ல தெளிவாக அந்த ஜாதகனுடைய பலன்களை நன்மையா தீமையா என்பதை முடிவு செய்வதில் திதியினுடைய பங்கு பெரிய பங்கு. நாம் ஒட்டுமொத்தமாக 7.5 சனி என்பதை ஜோதிட ரீதியாக பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். வாடிக்கையாளர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஐயோ 7.5 சனி வந்துருச்சு, 7.5 சனி வரப்போகுது. இல்லவே இல்லை. உங்க ஜாதகத்துல சனீஸ்வர பகவான் ஜனன ஜாதகத்துல திதிசூன்ய தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக அந்த சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்திற்கு பாவியாக அமைந்து விட்டால் 100% உங்களுக்கு 7.5 சனி காலத்தில் நன்மையை செய்யாமல் விடுவதே இல்லை. 100% உண்மைங்க. இப்படி அந்த ஜாதகத்தில் ஒரு கோள் நன்மையை செய்ய வேண்டுமா இல்லை தீமையை செய்ய வேண்டுமா, கோச்சாரம் என்றாலும் சரி, ஜனன ஜாதகம் என்றாலும் சரி, தசாபுத்திகள் என்றாலும் சரி, நற்பலன்களா துர்பலன்களா என்பதை முடிவு செய்வதில் திதியினுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இது போலத்தான் நட்சத்திரங்கள் என்ற நிலைகளுக்கு வரும் பொழுது நட்சத்திரங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கணிதங்களை தொகுத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். அவைகளையும் நாம் இணைத்துத்தான் பார்க்க வேண்டும். நாம யோகம் ஜாதகனுடைய யோக நிலைகளை முடிவு செய்கிறது, கரணம் என்பதை நாம் பார்த்தோம். இந்த பஞ்சங்கங்களை நாம் இணைத்து ஜாதக பலன்களை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஓரளவு அந்த ஜாதகத்திற்குண்டான பலன்களை நாம் தெளிவாக முடிவு செய்து விடலாம். இதில்
அடுத்த நிலைகளை நாம் யோசிக்கும் பொழுது ஜோதிட ரீதியாக எங்கோர் இடத்தில் நாம் பலன்களை தவறவிட்டு விடுகிறோம். அது வாடிக்கையாளர்களாலா அல்லது ஜோதிடர்களாலா என்பதை நம்மால் முடிவு செய்ய முடிவதில்லை. காரணம், ஆட்சி, உச்சம், நீசம், பகை, இப்படி நாம் பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் வராகிமிரர் என்ற மகான் வராகிமிர மகரிஷி அவர்கள் பிரசன்ன ஜாதகம், நஷ்ட ஜாதகம் எனும் பிரசன்ன ஜாதகத்திற்காக தொகுத்து தரப்பட்டது. வராகிமிரர் அவர்கள் பிரசன்னத்திற்காக தரப்பட்டதுதான் தசபேதங்கள். நாம் ஜனன ஜாதகத்திற்குள் அவைகளை இணைத்து ஜாதக பலன்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம், மிக மிக எளிமையான கணிதம், மிக மிக எளிமையான கணிதம். தசபேதங்கள், ஆட்சியில் உள்ள கோள்கள் நற்பலன்களை தருகிறது என்கிறோம், உச்சத்தில் உள்ள கோள்கள் உயிரிய நிலையை தருகிறது என்கிறோம், நீச்சத்தில் உள்ள கோள்கள் தவறு செய்கிறது என்கிறோம். நடைமுறையில் பார்க்கும் போது உண்மையா என்றால் இல்லவே இல்லை. ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கோள்கள் நன்மையை செய்கிறதா, நீசம் பெற்ற கோள்கள் நன்மையை செய்கிறதா என்பதை பார்க்கும் பொழுது உச்சம் பெற்ற கோளை விட நீசம் பெற்ற கோள்களே பரவாயில்லை என்றுதான் தோணுகிறது. இதுதான் உண்மை. இவைகளுக்கு பெயர் தசபேதங்கள். இந்த தசபேதங்கள் பிரசன்னம் பார்ப்பதற்காக வராகிமிரரால் நமக்கு தரப்பட்டது. பராசர மகரிஷி அவர்கள் ஜனன ஜாதகத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கணிதங்களை தொகுத்து கொடுத்து சென்றிருந்தாலும் அவைகளில் அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஈட்டுப்பொருள் ஈவானாம் காரகன், கூட்டுப்பொருள் கூட்டுவிப்பானாம் பாசகன், உடனே கொடுவென்பானாம் போதகன், வேறு பண்ணி தட்டி விடுபவன் வேதகன் என்ற கணிதம். நாளும் தெரிந்தவர் என்பது இதுதான். காரகன், பாசகன், போதகன், வேதகன், இந்த 4 தான் 4 பேர் வேணும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் 4 பேர் வேணும்னு நமது முன்னோர்கள் சொல்லுவார்கள். தமிழ் வார்த்தைகளில் எந்த ஒரு வார்த்தைக்கும் நல்லதொரு பொருள் இல்லாமல் இல்லை. உதாரணமாக வருமானம் என்பார்கள். வருமானம், வருமானம், நீங்கள் சம்பாதித்தால் வருமானம், மானம் வருகிறது என்று அதனுடைய பொருள். அதுபோல 4 பேர் வேண்டும் என்றார்கள். ஜோதிடத்திற்கும் 4 பேர் வேண்டும். அந்த 4 தான் காரகன், பாசகன், போதகன், வேதகன். இது பராசர மகரிஷி அவர்களுடைய கூற்று. இவைகளை நாம் ஜாதக பலன்களை தொடும் பொழுது நாளும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் தமிழ்ல. நாளும் தெரிஞ்சு கொண்டான். அது என்ன நாளும் தெரிஞ்சவன்? தர்மம், கர்மம், காமம், மோட்சம், உலகம் இந்த 4 அடிப்படையில் தான் இயங்குகிறது. ஒட்டுமொத்த உலகம், ஒட்டுமொத்த உலகமே எப்படி இயங்குகிறது? தர்மம், கர்மம், காமம், மோட்சம். இதைத்தான் சொன்னாங்க நமது முன்னோர்கள், நாளும் தெரிந்தவன். அது 4 பேர் நல்லதுக்கும் வேணும், கெட்டதுக்கும் வேணும். இதுதான் உண்மை. ஆனால் நாம் இன்று ஜோதிட உலகில் தசபேதங்களை வைத்துத்தான் ஜாதக பலன்களை முடிவு செய்கிறோம். சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பகை என்கிறோம். எல்லா நூல்களையும் தரப்பட்டிருக்கு. சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பகைங்கிறோம். இதுல எல்லாம் விட இன்னொன்னு சொல்லுவோம், சூரியனுக்கு சனீஸ்வர பகவான் மகன், சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் தந்தையும் மகனும் என்று சொல்லுவோம். இதெல்லாம் யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வாடிக்கையாளர்களாக உங்களுக்கு நல்லா தெரியும்.
சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் தந்தை மகன் என்பதை எல்லாத்தினுடைய மனசுலையும் திணிச்சிருக்காங்க. ஒண்ணுக்கு பகைங்கிறாங்க. சூரியனுக்கு சனீஸ்வர பகவான் பகை, சனீஸ்வர பகவான் சூரிய பகவான் பகை, அவ்வளவுதான் பகை அப்படின்றாங்க. இது நடைமுறையில் நீங்க எல்லாம் பார்க்காதில்ல. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாசகனாவதால் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சூரியன் மகர கும்பத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நிலை சூரியனுடைய காரக ஆதிபத்திய பலன்கள் மூலமாக கிடைக்கிறது. உலகமே போற்றிய முன்னாள் முதலமைச்சர், போற்றுதலுக்கு வணக்கத்திற்குரிய மாண்புமிகு அம்மா அவர்கள் ஜாதகத்தில் கும்பத்தில் சூரியன், இந்நாள் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் கும்பத்தில் சூரியன். நினைத்து கூட பார்க்காமல் 2 முறை முதலமைச்சராக தமிழகத்தை அரசாட்சி செய்த ஐயா OPS அவர்களுடைய ஜாதகத்தில் மகரத்தில் சூரியன். இதற்கு நாம் என்ன பதில் சொல்லுவது? சூரியனுக்கு சனி பகை, சனிக்கு சூரியன் பகை. இவைகள் எல்லாம் தசபேதங்கள், நஷ்ட ஜாதகம், பிரசன்னத்திற்காக தரப்பட்டதுதான். இதுதான் உண்மை. இதில் எந்த இடத்திலும் நீங்கள் சந்தேகப்படுவதற்கு வேண்டியதே இல்லை. இதுல இன்னொரு ரகசியம் பாருங்க. சூரியனுக்கு சனியும் சூரியனும் தந்தையும் மகனும் என்றுதான் நாம் பேசுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், பகலில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு காரகன் சூரியன், சித்தப்பாவுக்கு காரகன் சனீஸ்வரன். இரவில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு காரகனே சனீஸ்வரன், சித்தப்பாவுக்கு காரகன் சூரியன். அப்ப சிந்தித்து பாருங்க, சூரியனும் சனீஸ்வர பகவானும் அண்ணன் தம்பியா அப்பனும் மகனுமா? உங்க சித்தப்பாவும் உங்க அப்பாவும் அண்ணன் தம்பியா அப்பனும் மகனுமா? சிந்திச்சு பாருங்க. இரவில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு காரகனே சனீஸ்வர பகவான். இவைகளெல்லாம் தொட்டுத்தான் பலன் பேச வேண்டும். பல்லாயிரக்கணக்கான ஜோதிட நிலைகள். சாதாரணமாக நாம் ஒரு வாகனம் பழுதுபட்டு அந்த வாகனத்தை மெக்கானிக்கிடம் தள்ளிட்டு போனோம்னா, வண்டியை தள்ளிட்டு போய் மெக்கானிக் நிறுத்தணும்னா, மெக்கானிக் என்ன பண்றாரு? இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு தான் அதை சரி பண்ற முயற்சி பண்றார். ஆனால் இன்றைய நிலை என்ன? ஜோதிடத்தில் 7.5 சனி, குரு மறைஞ்சிட்டாரு, ராகு கேது தொந்தரவு பண்றாரு. இந்த நிலைக்கு வந்துட்டோம். சமீபத்துல 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும் என்ற ராசி பலன்களை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் லாக்டவுன் போட்ட சமயத்துல ராசி பலன் பேசி எல்லா தொலைக்காட்சியிலையும் ஜோதிடர்களை எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்ச நாள் வச்சு தொந்தரவு பண்ணாங்க. தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஒரு வருடத்தினுடைய ராசி பலனை எப்படி முடிவு செய்வது? குரு பெயர்ச்சி, அந்த குருவனுடைய நிலை, சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி நிலை, ராகு கேது பயிற்சி நிலை, இவைகளை வைத்துத்தான் அந்த வருடத்தினுடைய ராசி பலன் உலகத்திற்கு, நாட்டிற்கு, தேசத்திற்கு, தனி மனிதர்களுக்கு முடிவு செய்கிறோம். இந்த வருடமும் நாம் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் சேனல்களிலும் இவைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அங்காரக பகவான் கடக ராசியில் 4-5 மாதங்கள் கோரத்தாண்டவம் ஆடுவதை ஏன் நாம் புரிந்து கொள்ளவில்லை? அங்காரக பகவானை தாண்டி தனி மனிதனுடைய ராசி பலன் என்றாலும் சரி, உலக பலன்கள் என்றாலும் சரி, எப்படி மற்ற கோள்கள் வேலை செய்யும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ ஏன் இதை நாம பேசுறோம்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து நாம் பலன்களை முடிவு செய்ய முயற்சிக்கும் பொழுது அந்த ஜாதகம்
எந்த கணிதத்திற்கு மிகச் சரியாக பொருந்துகிறது? இதுதான் முக்கியம். எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா கணிதமும் பொருந்துறது இல்ல. இது என்ன புதுசு? ஆமா, லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலோ, ஏழில் இருந்தாலோ, ஏழுக்குடையவர் ஏழில் இருந்தாலோ, லக்னத்தில் இருந்தாலோ, பராசர மகரிஷி அவர்கள் துவி சப்திகா என்ற ஒரு தசையை பாருங்கன்னு இருக்காங்க. அது என்னன்னு சொன்னோம்னா, நம்மள உலகம் உரண்டைன்னு சொன்னவங்களை எப்படி கல்லுல போட்டாங்களோ அந்த மாதிரி போட்டுருவாங்க. உண்மை. 36 விதமான தசாக்களை பராசர மகரிஷி அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஜாதகத்தில் இதையெல்லாம் தாண்டி எந்த கணிதம் பொருந்துகிறது? பராசர மகரிஷி அவர்களால் தொகுக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கணிதங்களில் எது பொருந்துகிறது? இல்லை, நாடி பொருந்துகிறதா? ஜெயமணி பொருந்துகிறதா? கேபி பொருந்துகிறதா? இப்படி பலவிதமான முறைகளில் எது சரியாக பொருந்துகிறது? நாம் எந்த முறையையும் குற்றம் சொல்லவில்லை. எந்த முறையும் நாம் குற்றமெல்லாம் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, கேபி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, பராசரமெல்லாம் ஒரு குப்பை, அதெல்லாம் ஒன்னும் இல்லைம்பாங்க. கேபி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பராசர மகரிஷியால் தொகுக்கப்பட்ட தசாக்களில் ஒன்றான விம்சோத்திரியினுடைய ஒரு கணிதம் தான் கேபி. அது இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன், அதுதான் கேபி. இதுல எந்த ஒரு துளி கூட மாற்றமே இல்லை. நான் சொல்றேன் விம்சோத்திரியே தப்புங்கிறேன். விம்சோத்திரி முழுசா ஏத்துக்க கூடாதுங்கிற. என்ன காரணம்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு சூரிய பகவானுக்கு அடுத்த திசையாக சந்திர திசை தானே வரும். சந்திர திசைக்கு அடுத்து செவ்வாய் திசை தானே வரும். நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சந்திர திசை 10 வருஷம் தான், செவ்வாய் திசை 7 வருஷம் தான். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அது பொதுவானது தானே. யோசனை பாருங்க. இதுல எல்லாம் நாம் எங்கு ஏமாறுகிறோம் அல்லது நம்மை எங்கு ஏமாற்றினார்கள் என்று பார்க்கும்போது, ராகு திசை நடக்குது. ராகு திசை நடக்கும் போது ராகுனுடைய சுய புத்தி முடிஞ்சா நாம் என்ன புத்திக்கு போறோம்? குரு புத்திக்கு தான் போறோம். நியாயம் தானே? இதான பிராக்டிக்கல் உண்மை. குரு புத்தி முடிஞ்சா சனி புத்திக்கு தான் போவோம். ஆனா ராகு பகவான் ரேவதியிலிருந்து உத்திரட்டாதிக்குள்ளதான் வர்றாரு. உத்திரட்டாதியிலிருந்து போராட்டாதிக்குள்ளதான் போறாரு. போராட்டாதியிலிருந்து அவிட்டத்துக்குள்ளதான் போறாரு. சதயத்துக்குள்ளதான் போறாரு. அப்புறம் அவிட்டத்துக்குள்ள போறாரு. ஏதாவது சரியா பொருந்துதான்னு பார்த்தா இல்லை. ஜோதிடம் படித்து முடிவு செய்வதல்ல, புரிந்து கொள்வதல்ல. உணர்ந்து கொண்டாலே நீங்கள் ஒரு பெரிய ஜோதிட மகான். உணர்ந்தா போதும், அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் ஒரு ராசி கட்டத்தை பிரித்தவுடன், ஜாதகத்தை பிரித்தவுடன் ராசி கட்டத்தில் குரு இங்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் அது 2 எழுத்துக்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு புலப்பட வேண்டும் குருவனுடைய பலன்கள் எங்கு வெளிப்படுகிறது. அதை முடிவு செஞ்சிட்டோம்னாதான் நாம் ஜோதிடத்தை உணர்ந்து கொண்டோம். சிந்தித்து பாருங்க. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், என்ன 108 பாதம், 15 திதிகள், வளர்வரை தேய்வரை, நாம யோகங்கள், கரணம், 9 கோள்கள், 12 ராசிகள், மைதானம், இதெல்லாம் இதுக்குள்ளதான் விளையாடி ஆகணும். ஆனா உலகத்தினுடைய தன்மை என்ன இருக்கிறது? எங்க இருக்கிறது? உணவு என்பது சந்திரன் என்று உங்களுக்கு நல்லாக புரியும். அதிலும் அரிசி என்பது முழுமையாக சந்திர பகவானை. இன்னைக்கு சந்திரன் என்ற உணவு என்ற நிலையில் நாம் பார்க்கும் பொழுது அரிசி உணவு எத்தனை
பல்லாயிரக்கணக்கான உணவுகள் வந்துருச்சு. ரைஸ்ல மட்டும், அரிசியில மட்டும். அப்போ உணவுகள் நாம பார்க்கணும்னா உண்மை என்னன்னா, ஜோதிடத்துல எந்த ஒரு கோளும் தன் சுயநிலையிலேயோ தான் எடுத்துக்கொண்ட ஆதிபத்தியத்திலேயோ தான் நின்ற ராசியிலேயோ தான் நின்ற நட்சத்திரங்கள் மூலமாகவோ மட்டும் பலன்களை தருவதில்லை. ஒவ்வொரு கோளும் 9 கோள்கள் வாயிலாகவும், ஒவ்வொரு கோளும் தான் நின்ற நட்சத்திரத்தை தாண்டி 27 நட்சத்திரங்கள் வாயிலாகவும், ஒவ்வொரு கோளும் 12 ராசிகள் வாயிலாகவும் தான் பலன்களை தருகிறது. அதனால் தான் உலகத்தில் இத்தனை விதமான அரிசி உணவுகளை நாம் பார்க்கிறோம். அத்தனை மாற்றங்கள் இருக்கிறது. ஒரு கோள் இங்கு இருக்கிறது, அந்த கோள் இந்த கோளுடைய இணைவில் இருக்கிறது என்பதை நாம் பேசும்போது அது சரியாக வருவதில்லை. நீங்கள் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்து விடுகிறது. அதற்கு பின்னர் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் உங்களால் படிக்க முடியும். தினமலர், தினகரன், தினத்தந்தி எதுவாக இருந்தாலும் உங்களால் படிக்க முடியும். நாம் அத்துடன் நிறுத்துவதில்லை. அடுத்து 6ஆம் வகுப்பு படிக்கிறோம், 7ஆம் வகுப்பு படிக்கிறோம், 8 படிக்கிறோம், 9 படிக்கிறோம், SSLC எழுதுறோம், +1 +2 முடிச்சு டிகிரிக்கு போறோம். டிகிரியில பலவிதமான டிகிரிகளை பார்க்கிறோம். ஏன்? அடுத்தடுத்து நாம் எதையோ உணர்ந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனா ஜோதிடத்தை மட்டும் ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டு, ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு, இன்று ஜோதிட உலகில் எங்கோ ஒரு சில குற்றங்கள் நடப்பதால் தான் ஜோதிடத்திற்கான மரியாதை, அரசனுக்கு மேலான நிலையில் இருந்த ஜோதிடர் குலகுருவாக விளங்கிய ஜோதிடர் எங்கோ ஒரு இடத்தில் தடுமாறுகிறார் என்பதுதான் மிக மிக தெள்ள தெளிவான உண்மை. இதுல அந்த ஜோதிட முறை சரி, இந்த ஜோதிட முறை சரி, அதையெல்லாம் நம்ம பேசவே இல்லை. எப்பவுமே நம்ம பேச மாட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், எப்பவுமே எல்லா வீடியோஸ்லயும் சொல்லுவேன், எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி எந்த கணிதமும் இயங்காது. எப்பவுமே பேசுவேன், எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசுவேன், எல்லா யூடியூப்ல எல்லா மேடைகள்லையும் நான் பேசுற பழக்கம். எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி எந்த ஜோதிடமும் இயங்காது. ஜனன ஜாதகம் என்றாலும், 12 பாவக பலன்கள் என்றாலும், தசாபுத்தி என்றாலும், கோச்சாரம் என்றாலும், ஏன் திருமண பொருத்தம் என்றாலும் சரி, எதிரிடை நட்சத்திரங்களை தாண்டி எந்த ஒரு கணிதமும் இயங்கவே இயங்காது. இதுதான் உண்மை. கோள்களின் கோலாட்டம் தவ திரு மகரிஷி அவர்களால், அடியேனுடைய குருநாதர் அவர்களால் ஜோதிட உலகிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது எதிரிடை நட்சத்திரங்கள். கோள்களின் கோலாட்டத்தை தொட்டு பார்த்தவர்களுக்கு புரியும் அதனுடைய தன்மை என்னவென்று. பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள் இருக்குங்க. அதுல அந்த ஜாதகத்துக்கு எந்த கணிதம் பொருந்ததுன்னு உங்களுக்கு பிரபஞ்சம் உணர்த்தினால் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர், நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி இருக்கிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, ஜோதிடம் பலன்களை நாம் முடிவு செய்ய ஜாதகத்தை பிரிக்கும் போது கோள்களுடைய இணைவு, கோள்களுடைய நிலை, கோள்கள் நின்ற நட்சத்திரம், பஞ்சங்கங்கள், இவைகளை எல்லாம் தாண்டி உதாரணமாக சின்ன கணக்கு அவஸ்தைங்கிறோம். சாதாரணமான கணக்கு, குழந்தைத்தனமான ஒரு கணக்கு அவஸ்தைங்கிறோம். இது குழந்தை கூட போடுற கணக்கு. முதல் 6 பாகை பால்ய அவஸ்தை, 2வது 6 பாகை கௌமார அவஸ்தை, அதுக்கடுத்து 6 பாகை யவன அவஸ்தை, அதுக்கடுத்து 6 பாகை விருத்த அவஸ்தை, அது கடைசி 6 பாகை மரண அவஸ்தை. இது ஆண் ராசிகளுக்கு. பெண் ராசிகளுக்கு முதல் 6 பாகை மரண அவஸ்தை, அடுத்த 6 பாகை விருத்த அவஸ்தை, அதுக்கடுத்த 6 பாகை யவுன அவஸ்தை, அதுக்கடுத்த 6 பாகை கௌமார அவஸ்தை, கடைசி 6 பாகை பால்ய அவஸ்தை. இது சும்மா சாதாரணமான கணக்கு, குழந்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிற கணக்கு. சந்திரன் பால்ய அவஸ்தையில் இருந்தால், சுக்கிரன் கௌமார அவஸ்தையில் இருந்தால், கோள்கள் விருத்த அவஸ்தையிலும் மரண அவஸ்தையிலும் இருந்தால், மற்ற கணிதங்களை தாண்டி எங்கோ ஒரு இடத்தில்
சாதாரணமான ஒரு சின்ன கணக்கு இழுத்து பிடிக்கத்தான் செய்யுது. அப்போ அந்த ஜாதகத்துல முக்கியமாக எந்த மாதிரி கணிதங்கள் சரியாக பொருந்துகிறது என்பதை நாம் தெளிவாக முதலில் முடிவு செய்ய வேண்டும். அது ஒரு கொடுப்பனை. தசாவுத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், உலகமே நினைச்சிட்டு இருக்கு. என்ன நினைக்கிறோம்? 5 குடையவருடைய தசாபத்திகள், பாக்கியாதிபதியினுடைய தசாபத்திகள், லக்னாதிபதியினுடைய தசாபத்திகள், அதாவது திரிகோணாதிபதிகளுடைய தசாபத்திகள் 1-9 குடைய தசாபத்தி நல்லதை செய்யும்னு தான் நம்ம எல்லாம் பேசுறோம். 6-8 குடையவருடைய தசாபத்திகள் தவறு செய்யும்னு தான் நம்ம பேசுறோம். இல்லைங்க, அதெல்லாம் நாம ஏமாந்துருவோம், வாடிக்கையாளர்களை ஏமாத்திடுவோம். கடக லக்னம், சனீஸ்வர பகவானுடைய தசை. ஒட்டுமொத்தமா ஜோதிட உலகம் என்ன சொல்லுகிறது? மாரகாதிபதி, சர லக்னத்திற்கு 7 குடைய மாரகாதிபதி, கடக லக்னத்திற்கு 8 குடைய அஷ்டமாதிபதி, இயற்கை பாவி. 12 லக்னங்களில் ஒரு கோள் முழுமையாக விஸ்வரூபம் எடுத்து பாவியாக விஸ்வரூபம் எடுக்கிறது என்றால் அது கடக லக்னத்திற்கு, அது சனீஸ்வர பகவானே. நாம சொல்றோம் 7 குடைய மாரகாதிபதி, 8 குடைய அஷ்டமாதிபதி, இயற்கை பாவி. ஆனால் உண்மை என்னவென்று பார்த்தால் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அது நீங்களாகவே இருந்தாலும் சரி, சனீஸ்வர பகவானுடைய தசா ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்தை தருகிறது, உயர்வை தருகிறது, அடுத்த நிலைக்கு உங்களை பயணிக்க வைக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், சிரமப்பட்டிருக்கலாம், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் உண்மை உங்களை அடுத்த நிலைக்கு அடுத்து செல்லுகிறது. பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து பார்த்திருக்கிறோம். வெளியுலகத்தில் பிரபலமானவர்களை சிந்தித்து பாருங்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் கடக லக்னம் சனி திசையில் தான் வாழ்க்கை படியில் காலடி வைத்தார்கள், முன்னேற்ற பாதையில் காலடி வைத்தார்கள். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கடக லக்னம் சனி திசை நிலையில்தான் பிரதமரானார்கள், உலகத் தலைவரானார்கள். ஏன்? எங்களுடைய அன்பு தலைவர், எதிர்கால இந்தியா போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய எங்கள் அன்பு தலைவர் ஆதியோகி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சர் ஆனார்கள். எப்போ? சனி திசையில, சுய புத்தியில, சுய அந்தரத்துல கடக லக்னம். ஜோதிடம் எங்கேயோ பலன்களை மறைத்து வைத்திருக்கிறது. அவைகளை கண்டுபிடிப்பதுதான் ஜோதிடருடைய தனித்திறமை. ஆதலால் ஜோதிட நண்பர்களே, நீங்கள் மேலும் மேலும் தேடுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஜோதிட நிலைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதனால் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் நற்பலன்களை தரலாம் என்று ராஜநிலை டிவி நண்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். மகரிஷி மந்தராச்சலம், மகாஜெயம் அஸ்ட்ரோ, கோவை.